Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே எள்ளுப்பாறை கிராமத்தில் எருது விடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்து அதிமுக சார்பில் விழா குழுவினருக்கு நிதி உதவி வழங்கினார். இதில் வேலூர், குடியாத்தம், திருப்பத்தூர், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட 300க்கும் மேற்பட்ட காளைகள் பந்தய இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி முன்பு தமிழக அரசை கண்டித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேராசிரியர்களுக்கான பணி மேம்பாடு, நிலுவைத் தொகையை உடனே வழங்கிடுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அரசு கல்லூரி பேராசிரியர்களையும் அரசு உதவி பேராசிரியர்களையும் பாரபட்சமாக நடத்தப்படுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள சுபாநகர் குடியிருப்பில் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 1 மாதத்திற்கும் மேலாக தண்ணீர் தேங்கி நிற்கும் அவல நிலை உள்ளது. தாமிரபரணி ஆற்றிலிருந்து தூத்துக்குடி தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் செல்லும் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தண்ணீர் வெளியேறுவது அதிகரித்துள்ளதால் ராட்சத குழாயை இடமாற்றம் செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.